உனக்காக தரேன் அஞ்சலி. அஞ்சலி, ஏய் கண்ணம்மா, கேக்குதா அஞ்சலி? சொல்லு சொல்லு, கேட்டுட்டு தான் இருக்கேன். அகிலன் கையை அறுத்துக்கிட்டாரு அஞ்சலி. ரொம்ப சீரியஸா இருக்காரு. அவங்க ஹாஸ்பிடல்ல தான் சேர்த்திருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வா அஞ்சலி. அஞ்சலி கண்ணம்மா, மாமா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப எதுக்கு அஞ்சலிக்கு போன் பண்ண? இதுல அகில சீரியஸா இருக்கான்னு வேற சொல்ற. அவன் நல்லா தானே இருக்கான், பாரதியும் கூட தானே இருக்கான். என்ன இப்போ போலன்னா நல்லா இருக்காது. அவன் கையை கிழிச்சது நமக்காக தான் இருக்கும். இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்கான். நீ சரியான நேரத்துல பார்த்ததுனால ஒன்னும் ஆபத்து இல்லை. நல்ல வேலை வெயின் கட் ஆகல. சரி, கொஞ்ச நேரம் வெளியே இருக்கணுமா? எனக்கு என் பிள்ளைக்கு என்னாச்சுங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, கொஞ்சம் மயக்கத்துல இருக்கான், அவ்வளவுதான். எல்லாம் என் தலை எழுத்துங்க. ஏன் தான் அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்களோ? எங்க அவ எங்க? உள்ளதா இருக்கு. அதான் பணக்கார மனசு. பெத்த புள்ளைய காப்பாத்திருக்காளன்னு ஒரு நன்றி சொன்னாலும் அவ. அதெல்லாம் பரவாயில்ல மாமா. இல்ல கண்ணம்மா, உனக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அகிலனை பெத்த அப்பாங்கிற முறையில நான் உனக்கு நன்றி சொல்றேன் கண்ணம்மா. தேங்க்யூ சோ மச். என்ன மாமா நீங்க? அகில், அகில், அஞ்சலி, அஞ்சலி, ஒன்னும் இல்ல அஞ்சலி, பதட்டமாகாத, நார்மலா தான் இருக்காரு.
இவளுக்கு யார் சொன்னா? நான் தாமா சொல்லி வர வச்சேன். எனக்கு வந்த உடனே கொஞ்சம் பதட்டமா இருந்ததுல்ல. உன்ன ஏய், சௌந்தர்யா, என்ன இது? ஹாஸ்பிட்டல். என்னடி அருந்த உறவை ஒட்ட வைக்கணும்னு பாக்குறியா? தேவையில்லாம கண்டவள உள்ள விட்டு என் பையன் மனசுல சிம்பத்தி உருவாக்க பாக்குறியா? இல்லம்மா, அவ பழகி இருக்கா, அகிலன் மேல அன்பு செலுத்தி இருக்கா. அவளுக்கும் பதட்டமா தானே இருக்கும். அதுவும் இல்லாம அவரு மயக்க கலக்கத்துல அஞ்சலி அஞ்சலின்னு தான் புலம்புனாரு. ஆம்புலன்ஸ்ல வரும்போதே உணர்வே இல்ல. ஆனாலும் அவருக்கு மனசெல்லாம் அஞ்சலி அஞ்சலின்னு தான் அடிச்சிட்டு இருந்தது. அஞ்சலி, உள்ள போய் பாரு. ஏய், ஏய் சௌந்தர்யா, நீ போம்மா, போய் பார்த்துட்டு வா. என்ன போம்மா. என்னங்க நடந்துட்டு இருக்கீங்க? சௌந்தர்யா, அஞ்சலி, நீ போம்மா. என்னது இது? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், என் பேச்ச கேட்காம அவளை உள்ள அனுப்பிட்டு இருக்கீங்களா? என்னடி நினைச்சிட்டு இருக்க? சௌந்தர்யா, சும்மா லபோதிபோன்னு கத்தாத. கண்ணம்மா தான் அகிலனோட உயிரை காப்பாத்திருக்கா, அதான் மறந்துடாத. அந்த பதட்டத்துல தான் அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அஞ்சலியை கூப்பிட்டுருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பார், இந்த மாதிரி சமயத்துல பகைய மனசுல வச்சுக்க கூடாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. எனக்கு நீ எங்க இருந்துடி வந்து வாய்க்கிறீங்க? அவன் அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லுவானா, இவளும் உள்ள அனுப்புவாளாம். முட்டா பைய பொண்ணுங்கடி நீங்களா. இவ என்ன, அவன் நோயை தீக்கிற சஞ்சீவனி மூலிகையா? உன் மூஞ்சிலெல்லாம் நான் முழிக்க வேண்டியதா போச்சு. சீ. காலம் எவ்வளவு அழகானதுன்னு பாத்தீங்களா பாரதி மாமா? கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு பிரியமானவனோட ஐ மீன் உனக்கு பிரியமான உன் தம்பியோட ரத்த நாளத்தை கட் பண்ணி நம்மள சந்திக்க வச்சிருக்க. இத நீ எதிர்பார்க்கல? நானும் எதிர்பார்க்கல. அகிலனை தானே பார்க்க வந்த? இல்லையே, அகிலனை பாக்குற சாக்குல வந்த. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல அஞ்சலி. அவனுக்கு எந்த நேரத்திலயும் முழிப்பு வரும். கொஞ்சம் ஹெவி டோஸ் கொடுத்து ஆன்டிபயோட்டிக் போட்டிருப்பீங்க. மயக்கம் தெளிய கொஞ்சம் நேரம் ஆகும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? ஒருவேளை மயக்கம் தெளிஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல பாரதி மாமா. அப்படி தெரிஞ்சாலாவது அவன் இன்னொரு முறை தற்கொலை செய்யறத கைவிட்டுருவான்ல. திருந்தாத ஜென்மம். சாரி அகில், உன் மேல இருக்கிற அக்கறையை விட உன் அண்ணன் மேல வச்சிருக்கிற பிரியம் அதிகம். சோ சாரி. டேய் பாரதி, அகிலன் எப்படிடா இருக்கான்? நல்லாதான் இருக்கான். ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். நாம அவர்கிட்ட முன்கூட்டியே அஞ்சலி அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிருக்கலாம். சொல்லிடலாம்.
அங்க பாரு யார் வரான்னு. ம்? ம்? இவ எதுக்குடி இங்க வரா? சித்தி அப்பா எங்க? அப்பாவா? அப்பனும் இல்ல சொப்பனும் இல்ல. ஏய், நீ எதுக்குடி எங்க வீட்டுக்கு வந்த? என்ன பேசுறீங்க சித்தி? இது நம்ம வீடு சித்தி. நம்ம வீடுங்கிற நினைப்புல தானே வரேன். ஆமா, நம்ம வீடு. உன் அப்பையும் பாட்டியும் சம்பாரிச்ச வீடு, உங்க ஆத்தா சீரா கொண்டு வந்த வீடு, உரிமை கொண்டாட வந்துட்டான். இது ஏன் பொண்ணு அழகுக்கு சீரா கிடைச்ச வீடு. போடி வெளியில. சித்தி ஒரு நிமிஷம் சித்தி. அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். அப்பா ஏய், நில்லடி. எங்கடி போற? ஆ? இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கான அருகதை உனக்கு இல்ல. வெளியில போடி. அஞ்சலி, நான் எதுக்கு வந்தேனா, பாரதி மாமா என்ன சொன்னார் தெரியுமா? நிறுத்துறி. நானும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தானே வரேன். சின்ன வயசுல எனக்கு காது குத்திட்டாங்க. நீ ஒன்னும் புதுசா எனக்கு காது குத்த வேண்டாம். பாரதி மாமாவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல வெளியே போ. அஞ்சலி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது என்னன்னு கொஞ்சம் ஏய், கேளு. அவட்ட என்னடி பேச்சு? அவ முகத்துல முழிச்சா கூட நல்ல விதியே கிடைக்காது. வாடி உள்ள போலாம். அவ எக்கேடும் கெட்டு போட்டோம். சித்தி ஒரு நிமிஷம் சித்தி. அப்பாவை மட்டும் நான் பார்த்துட்டு போயிடுறேன் சித்தி. உங்க அப்பாலாம் இங்க இல்ல. அவன் எங்க போய் தொலைஞ்சானோ? கூவத்துல விழுந்தானோ இல்ல அடையாற ஆத்துல விழுந்தானோ? நீ உங்க அப்பனை தேடி சாக்கடையில விழு. சித்தி ஒரு நல்ல காரியமா பேச வந்திருக்கேன் சித்தி. உன் வாயால சொல்ற எந்த காரியமா இருந்தாலும் அது கெட்ட காரியம் தான். போடி வெளியில. போடினா போடி. என்னாச்சுமா? கண்ணம்மா ஏமா அழுகுற? என்னாச்சுமா? என்னம்மா சொல்லுமா? அப்பா, ஏமா அழுகுற? என்னம்மா ஆச்சு? நீங்க உள்ள இல்லையாப்பா? இப்பதாம்மா நான் வெளியே போயிட்டு வரேன். என்னம்மா? என்ன பாட்டியும் சித்தியும் வெளியே தள்ளி கதவை அடிச்சிட்டாங்கப்பா. நீ ஏமா இங்க வந்த? நீ உன் வீட்டுல மகாராணி மாதிரி இருக்க இல்ல? இந்த வீட்டுக்கு வந்து நீ ஏமா சிரமப்படுற? இல்லப்பா, ஒரு நல்ல செய்தியை சொல்லலாம் தான் வந்தேன்ப்பா. என்னம்மா? அகிலன் அஞ்சலி கல்யாணத்துக்கு பாரதி மாமா சம்மதம் சொல்லிட்டாருப்பா. அகிலனுக்கு அஞ்சலி கிடைக்க மாட்டாளோங்கிற எண்ணத்துல அவரு கையை கிழிச்சுக்கிட்டாருப்பா. கையை கிழிச்சுக்கிட்டாரா? ஆமாப்பா. அதனால அத்தையும் சம்மதிச்சிருவாங்கப்பா. இவங்க கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தணும். நாங்க ஹனிமூன் ட்ரிப் கூட கேன்சல் பண்ணிட்டோம்ப்பா. இந்த தகவலை பாரதி மாமா சொன்னதும் முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும்னு ஆசையா ஓடி வந்தேன்ப்பா.
கிட்ட கேட்காம என்ன அடிச்சு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்கப்பா. விடுமா, இந்த காக்கா கூட்டத்துக்கெல்லாம் குயிலோட மொழியோ அழகோ தெரியாதுமா. இவங்க கிட்ட எல்லாம் வேற மாதிரி தான் பேசணும். ஏய் பாக்கியலட்சுமி, பாக்கியலட்சுமி, இப்ப அவங்களை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் போமா, இப்ப தள்ளி விடுங்கடி பாப்போம். என் பொண்ண வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன வீர சூர புலிய நானும் பாக்குறேன். இப்போ தள்ளுகின்றேன். இது என்னடி சொடல மாடம் கணக்கா ஒரு அவதாரம்? அம்மா, ஆவேசமா வந்தாலே ஆடி தீக்கிற மனுஷேமா. இப்ப நம்ம அமைதியா இருக்கணும். என் புள்ளைய இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு தள்ளவங்க யாரு? என் பொண்ணை பார்த்து இந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற தகுதியும் உரிமையும் இருக்கிற அந்த பிரகஸ்பதி யாரு? இந்த பாரு, ஒன்னு தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. நான் இருக்கிற வரைக்கும் இதுதான் என் பொண்ணோட வீடு. என்ன கேட்கறதுக்கு ஆளு இல்லைங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு ஆடுவியா? ஓசியில கிடைச்ச வீட்டுக்கு இந்த அதிகாரமா? காசு பணம் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, பூவு இருக்கு, பொட்டு இருக்குன்னு ஒரு மகாராணி மாதிரி தர்பார் நடத்துறியா? இந்த பாரு, ஒரே நிமிஷம் உன் பூவையும் பொட்டையும் தாலியையும் பறிச்சு உன்னை மூளையில கிடக்கிற மாதிரி பண்ணிடுவேன். பாக்குறியா? 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 என்ன தெருல அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கிற ரவுடி வீட்ல கூட இந்த மாதிரி தேர்ட் கிரேட் சண்டை நடக்காது. இதென்ன சண்டை கடை மாதிரி? ஏய், நீ என் பொண்ணு தானே? வானத்துல ஒண்ணு குதிச்சு வரலையே. அழகா இருக்கிற, அழகா இருந்தா என்ன? ரெண்டு கொம்பா மலைச்சிருக்கு. அழகு ஒரு மண்ணங்கட்டியும் பொருட்டாது. சென்னை பேரழகின்னு கொட்டி கொடுத்த மாமியார் தான் உன்னோட அம்மா மாதிரி ஒரு ரவுடி பொங்கலோட மக தான் மருமகளை வரக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காங்க. கல்யாணத்தை நிறுத்தி உங்களை வீட்டை விட்டு துரத்தி உங்களை நடுத்தரோட நிறுத்த நினைச்சாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அமைதியா இருந்திருந்தா அதையும் செஞ்சிருப்பாங்க. நிறஞ்சரியில்லைன்னு என் பொண்ணை காண தெரிக்காம துரத்துனீங்களே, என் பொண்ணு கண்ணம்மா. அவதான் பாரதி மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அகிலனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்ல, உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக அடிமூனுக்கு வெளிநாட்டுக்கு போறத கூட ரத்து பண்ணிட்டான். நீயும் உன் குடும்பமும் உச்சாணி கொம்புல இருந்து தண்ணி குடிச்சாலும் அந்த அம்மா சௌந்தர்யாவோட மனசை மாத்தவே முடியாது. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா கண்ணம்மா. அவளோட அருமையில உங்களை மாதிரி கேடு கட்டவங்களுக்கு என்ன தெரியும்? நீ வாமா, உன்னை ஆட்டோவில் ஏத்தி விடுறவா. ஆமா, அகிலன் தான். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ஆமா, அப்படியே தான் பண்ணலான்னு இருக்கேன். மாமா, ம்? நீங்க மாடியில இருப்பீங்கன்னு நினைச்சேன். இங்கேயே வந்துட்டீங்களா? இந்தாங்க மாமா காஃபி. சூடாரத்துக்குள்ள குடிச்சிருங்க. தேங்க்யூம்மா. முதல்ல நானும் விருப்பம் இல்லாம தான் இருந்தேன். ஆனா என் புள்ள ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தான். அதான் அவனோட கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தணும்னு பாக்குறேன்.
நான் புரோகிதரை வர சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்துட்டீங்கன்னா அப்புறம் கையோட நாள் குறிச்சிடலாம். எப்படியும் அகிலனோட கல்யாணத்தை ஒரு வாரத்துல நடத்திடலாம். அதுதான் என்னோட ஐடியாவும்.